இலங்கையில் முன்னர் பரவி வந்த தட்டம்மை நோய் அழிக்கப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் கண்டறியப்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் கொழும்பு மாவட்டத்தில் 2 சிறுவர்களுக்கு இந்நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் நாடு தழுவிய ரீதியில் மீண்டும் பரவக்கூடிய அபாயம் குறித்து கவலை வெளியிடப்பட்டுள்ளது. இதனால் சுகாதாரத்துறையினர் தட்டம்மை தடுப்பூசியை இதுவரை பெற்றுக்கொள்ளாத அல்லது ஒரு கட்ட தடுப்பூசியை மாத்திரம் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு தாமதமின்றி முழுமையான தடுப்பூசி அட்டவணையை பூர்த்தி செய்யுமாறு பெற்றோர்களை வலியுறுத்தியுள்ளனர். கடந்த 2025 ஜனவரி முதல் இந்நோய் பதிவாகாத நிலையில் தற்போது மீண்டும் 2 தொற்றுக்கள் இனங்காணப்பட்டுள்ளன. தொற்று குறித்து கருத்து தெரிவித்த தொற்று நோயியல் பிரிவின் சிரேஷ்ட அதிகாரி மருத்துவர் அத்துலா லியனபத்திரன, தட்டம்மை நோயானது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவிழக்கச் செய்த ஏனைய தொற்று நோய்களுக்கு எதிராக போராடும் திறனை குறைக்கும் என எச்சரித்துள்ளார். மேலும் நோய் குணமடைந்த சில வருடங்களுக்கு பிறகு மூளையை பாதித்து உயிராபத்தை ஏற்படுத்தும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.